நீங்க 1000 புக் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்ல கைஸ். ஒரே ஒரு புக். ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் அப்ப வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆனா எப்படி நான் வந்து நிறைய வந்து புக்ஸ் படிக்கிறது? கைஸ் நீங்க ரீடிங் வந்து ஒரு ரிச்சுவலா மாத்தணும்னா, ஒரு ஹேபிட்டா வந்து மாத்தணும்னா இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப நீங்க ஈலான் மஸ்க் எடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு? ப்ரொடக்டிவிட்டி எடுத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்டிவிட்டில டீப்பா வந்து போணும். நம்ம எல்லாருக்குமே இருக்க ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் என்ன? நான் படிக்கிறேன் நிறைய. ஆனா அது எப்படி ஞாபகம் வச்சிருக்குதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி நீங்க வந்து கேட்பீங்க தெரியுமா? ஹலோ கைஸ், நான் உங்க ஹரிஷ் ஸ்ரீகாந்தன். நம்ம ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ நம்ம படிக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்ஸையும் நம்ம வந்து மெமரைஸ் பண்றோம், அது பை ஹார்ட் பண்றோம். அது உண்மையான லேர்னிங்கான்னு பாத்தீங்கன்னா அது வந்து இல்ல. ஏன்னா நம்ம வந்து படிக்கிறோம், அதை நம்ம செயல்படுத்துறது இல்ல. இப்போ நீங்க ஹென்ரி ஃபோர்டும் இன்னொரு எம்ப்ளாயி வந்து ஒரே டயத்துல ஒரு ஃபேக்டரியில வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி ஃபோர்ட் தான் உலகத்திலேயே ரிச்சஸ்ட் மேனா வந்து மாறி இருக்காரு. ஆனா அந்த எம்ப்ளாயி வந்து அதே கம்பெனில வந்து வேலை செஞ்சிருக்காங்க. என்ன டிஃபரன்ஸ்? ஸோ ப்ரூஸ்லி ஒரு டைம் வந்து என்ன சொன்னாருன்னா, யாரான ஒருத்தர் வந்து 10,000 விதமான கிக்ஸ் வந்து ஒரு டைம் வந்து பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்கள பார்த்து நான் வந்து பயப்பட மாட்டேன். ஆனா ஒரே ஒரு கிக் வந்து அவங்க 10,000 டைம் வந்து பிராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து நான் வந்து பயப்படுவேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்க 1000 புக் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை கைஸ். ஒரே ஒரு புக். அந்த புக் எப்படியான உங்க லைஃப்ல வந்து செயல்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஏதாவது ஒரு புக்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா இந்த புக் வந்து என்னோட லைஃப்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா, இதான ஒரு தாக்குதலை கொண்டு வருமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த புக் வந்து நீங்க வந்து பிக்கப் பண்ணணும். இந்த காரணத்தால் தான் ஹென்ரி ஃபோர்ட் வந்து பணக்காரர். ஏன்னா அவர் என்னெல்லாம் படிச்சாரோ என்னெல்லாம் கத்துட்டாரோ அது எல்லாத்தையுமே அவர் செயல்படுத்தினார். டெலமோன் ஆஃப் ஆர்கிடியா வந்து என்ன சொல்றாருன்னா, ஒன் திங் டு ஸ்டடி வார், அனதர் டு லிவ் த வாரியர்ஸ் லைஃப். அதாவது வாரை பத்தி எவ்வளவு வேணா வந்து நீங்க பேசலாம், ஆனா அந்த சோல்ஜரோட லைஃப் வாழ்றது இருக்கு தெரியுமா, அதுதான் வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாவது ஒரு புக்ஸ் எடுக்கும்போது ஒரு ஈகிள் மாதிரி அந்த புக் வந்து பாருங்க. இந்த புக் என்னோட லைஃப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு எடுத்துட்டு போகுமா, இது என்னோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணுமா, என்னோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண இந்த புக்ஸ் ஹெல்ப் பண்ணுமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்ஜெக்டிவோட அந்த புக் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். ஜிம் ரோன் வந்து என்ன சொல்றது தெரியுமா, டோன்ட் லெட் யூர் லேர்னிங் லீட் டு நாலேஜ், யூ வில் பிகம் அ ஃபூல். லெட் யூர் லேர்னிங் லீட் டு ஆக்ஷன், யூ வில் பிகம் வெல்தி. ஸோ நீங்க எது வந்து படிச்சாலுமே அது வந்து ஜஸ்ட் நாலேஜ் கோசம் வந்து படிக்காதீங்க, என்டர்டைன்மெண்ட் கோசம் வந்து படிக்காதீங்க. ஆனால் அந்த லேர்னிங் வந்து எப்படியா நீங்கள் ஒரு ஆக்ஷன் அது வந்து நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா அப்போ தான் உங்களால் வந்து காசு பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜிம் ரோன் வந்து சொல்கிறார். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் தெரியுமா, புக்ஸ் எடுக்கும்போது இதை நல்லா வந்து பிரெயின் டேட்டு பண்ணிக்கோங்க. புக்ஸ் எடுக்கும்போது இஸ் இட் மூவிங் மை நீடல் ஃபார்வர்ட், நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறேன்னா, என்னோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறேன்னா, எதாவது என்னால் சாதிக்க முடியுமா இந்த புக்னாலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு அந்த புக் வந்து பிக் பண்ணுங்க. ஏன்னா ஆல் லேர்னிங் ஷுட் லீட் டு ஆக்ஷன். கைஸ் நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒரு ரீடிங் ரிச்சுவல், அதாவது ரீடிங்கை ஒரு ஹேபிட்டா வந்து நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிடணும். ஏதாவது ஒரு சப்ஸ்கிரைபர் அப்போ வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஆனால் எப்படி நான் வந்து நிறைய வந்து புக்ஸ் படிக்கிறது அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, நான் ஏதாவது ஒரு ஸ்பீட் ரீடிங் டெக்னிக் வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஸ்பீட் ரீடிங் கொடுக்குறது இல்லை. அவங்க நான் என்ன கேட்பேன்னா, ஹவு ஆஃபன் யூ ரீட், எவ்வளோ அடிக்கடி வந்து நீங்கள் வந்து புக் படிப்பீங்கன்னு கேட்பேன். உடனே அவங்க சொல்லுவாங்க, அண்ணா நான் மாஸ்டர் ஒரு புக் படிப்பேன், இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் படிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்பீடாக படிக்கணுன்றது முக்கியம் இல்லை கைஸ், எவ்வளோ ஆஃபன் எவ்வளோ அடிக்கடி வந்து புக் படிக்கணும்னு தான் ரொம்பவே வந்து முக்கியம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வாட்டர் பக்கெட் எடுத்துட்டு அதில் டெய்லி வந்து ஒரு ட்ராப் வந்து தண்ணி ஊற்றினீங்கன்னா ஒரு வருஷத்தில் என்ன ஆகும், அந்த பக்கெட் வந்து ஃபுல் ஆகிடும் இல்லையா. அது மாதிரி தான் ரீடிங்கும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உள்ளே ஏற்றிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் நிறைய புக்ஸ் வந்து படிக்கலாம். நண்பா, நம்ம வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல வந்து என்ன பார்த்தோம், டெய்லி ஒரு 1% வந்து சேஞ்ச் வந்து உங்க லைஃப்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஈரண்ட்ல பாத்தீங்கன்னா 37 டைம்ஸ் வந்து நீங்க வந்து பெட்டரா வந்து ஆயிருப்பீங்க. ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க வந்து புக்ஸ் படிச்சீங்கன்னா, கன்சிஸ்டன்டா படிச்சீங்கன்னா நிறைய வந்து நீங்க வந்து படிக்கலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லியிருக்காரு, டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல படிச்சீங்கன்னா அந்த ஈரண்ட்ல நீங்க அதுல வந்து எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்களா. அதே நீங்க ஒரு 5 இயர்ஸ் வந்து நீங்க பண்ணீங்கன்னா நீங்க நேஷனல் எக்ஸ்பர்ட் வந்து ஆயிடுவீங்க. ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சியோட ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸே. இப்போ நீங்க என் கோல்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே, ஒரு வருஷத்துக்கு ஒரு 24 புக்ஸ் வந்து உங்களுக்கு படிக்கணுமா. ஸோ 24 புக்ஸ் படிக்கணும்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு படிக்கணும், 2 வந்து புக் படிக்கணும். ஸோ 2 புக்ல ஒரு புக்ல வந்து ஒரு 325 பேஜஸ் வந்து ஆவரேஜா இருக்குன்னா அப்போ 650 பேஜ் இல்லையா. ஸோ 30 நாள் 650 டிவைட் பை 30 நீங்க போட்டு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு 22 பேஜ் வந்து நீங்க படிச்ச போறோம். அந்த 22 பேஜஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும், ஒரு 30 நிமிஷம் ஆகும். டெய்லி உங்ககிட்ட ஒரு 30 மினிட்ஸ் இல்லையா கைஸ். நீங்க ரீடிங் வந்து ஒரு ரிச்சுவலா மாத்தணும்னா, ஒரு ஹேபிட்டா வந்து மாத்தணும்னா இந்த 3 ஸ்டெப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். முதல்ல ஒரு ட்ரிகர் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ட்ரிகர்னா ஒரு தூண்டுதல். இப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட கையோட நான் வந்து புக் வந்து படிக்க போறேன், காலையில் 7 o'clock ஆன உடனே நான் வந்து புக் வந்து படிக்க போறேன், ஒர்க் அவுட் முடிச்சிட்ட கையோட நான் வந்து புக் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட், இந்த 7 மணி, இந்த ஒர்க் அவுட், இது எல்லாமே ஒரு ட்ரிகரா வந்து உங்களுக்கு வந்து மாறும். ரெண்டாவது, எவ்வளவு நேரத்துக்கு நீங்க வந்து டெய்லி வந்து புக் படிக்க போறீங்க, ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 15 மினிட்ஸ், இல்லாட்டி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நான் படிக்க போறேன்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க வந்து டிசைட் பண்ணணும். ஃபைனலா ஒரு கண்டிஜென்சி பிளான். கண்டிஜென்சி பிளான்னா, சப்போஸ் நான் பிளான் போட்டிருக்கேன், அந்த ரீடிங் பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா நான் என்ன பண்றது, அதாவது நான் வந்து தூங்கி போயிட்டேன், இல்லாட்டி என்னோட ட்ரிகர் மிஸ் பண்ணிட்டா நான் என்ன பண்ணணும் கைஸ். என்னோட கண்டிஜென்சி பிளான் தெரியுமா, டூ இட் எனிவே பிரின்சிபல் தான். டெய்லி கொஞ்சமான பேஜஸ் நான் வந்து படிச்சிருவேன். அதுதான் நீங்களும் வந்து செய்யணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அட்லீஸ்ட் ஒரு பேஜ் படிங்க, ஒரு 2 பேஜ் உங்களால் வந்து படிக்க முடியாது. ஸோ நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணல, இன்னைக்கு எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு எனக்கு தோணலையோ அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம கண்ணில் நம்ம வந்து நிற்போம், நம்மளுக்கு மேலே இருக்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படியே கூட்டிகிட்டே வந்து போகும். அது ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ ஒரு ரெண்டாவது சேலஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ட்ரிகர் வந்து கண்டுபிடிங்க, ஒரு தூண்டுதல். ரெண்டாவது, எவ்வளோ நேரம் நான் புக் படிக்கிறேன்னு சொல்லிட்டு முதலே டிசைட் பண்ணிட்டு ஃபைனலாக ஒரு கண்டிஜென்சி பிளான். சப்போஸ் வந்து நான் என்னால் புக் படிக்க முடியாமல் ஏதாவது வந்து ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்.
டூ இட் எனிவே தான். கைஸ் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் எஃபெக்ட். என்ன மாதிரி புக்ஸ் படிக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து கேட்கணும். அதாவது வாட் யூ வாண்ட் டு பி வேர்ல்ட் கிளாஸ், எந்த மாதிரி விஷயத்தில் நான் வந்து உலக தரத்தில் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல அந்த கேள்வி வந்து கேட்டுட்டு அந்த வேர்ல்ட் கிளாஸ் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்தெந்த புக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுமோ அந்த மாதிரி புக்ஸ் வந்து நீங்கள் வந்து படிக்கணும். இப்போ நீங்கள் ஈலான் மஸ்க் எடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து ஸ்பேஸில் வந்து கெத்தானோ கார்ஸில் வந்து கெத்தானும்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக தான் நிறைய புக்ஸ் வந்து அவர் வந்து படித்தார். இப்போ பீட்டர் டக்கர் இருக்குது மேனேஜ்மெண்ட் குரு, அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் நிறைய விஷயத்துலலாம் வேர்ல்ட் கிளாஸ் வந்து ஆகக்கூடாது, ஒன்று இல்லாட்டி ரெண்டு டாபிக்ஸ் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். கைஸ் யூ கேன் டூ எனிதிங் பட் யூ கான்ட் டூ எவ்ரிதிங். ஸோ நீங்கள் படிக்கிற புக்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் த புக்ஸ் வந்து உங்களை வேர்ல்ட் கிளாஸ் லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி வந்து இருக்கணும், உலகத்தரத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய டாபிக்ஸ் வந்து சூஸ் பண்ணாது, 1 or 2 டாபிக்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ப்ரொடக்டிவிட்டி எடுத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்டிவிட்டியில் டீப்பாக வந்து போகணும். அது ரிலேட்டடாக புக்ஸ் படிக்கணும், அது ரிலேட்டடாக ஆடிபிள் வந்து கேட்கணும், அது ரிலேட்டட் பாட்காஸ்ட் வந்து பார்க்கணும், அது ரிலேட்டட் டெட் டாக்ஸ் வந்து நீங்கள் பார்த்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டீப்பாக போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நல்லது. கைஸ் மூணாவது சேலஞ்ச் தெரியுமா, ரேண்டமாக வந்து நிறைய புக்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது பதிலாக திங்க் இன் டாபிக்ஸ். இந்த டாப்பிக்கில் நான் கெத் ஆகணும்னு சொல்லிட்டு யோசிங்க, இந்த புக்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. எந்தெந்த புக்ஸ்லாம் வந்து உங்களை வேர்ல்ட் கிளாஸ் லெவல் உங்கள் உலக தரத்துக்கு கொண்டு போகிறதோ அந்த மாதிரி புக்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து நிறைய வந்து படிக்கணும். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் தான் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் நிறையா இருக்குது. ஸோ தேசஞ்சு நம்மளோட பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே இருக்க ஒரு $1 million கொஸ்டின் என்ன, நான் படிக்கிறேன் நிறையா ஆனால் அது எப்படி ஞாபகம் எனக்கு தெரியலன்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க தெரியுமா. ஸோ செனக்கா வந்து என்ன சொல்கிறேன்னா, லெட்ஸ் டைஜஸ்ட் ஆஃப் புக்ஸ் அதர்வைஸ் த என்டர் ஆஃப் மெமரி பட் நாட் ஆஃப் மைண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு பெரிய ரீடர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 1000 புக்கு படிக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அவங்க படித்தது எல்லாத்தையுமே அவங்களால ஃபியூ லைன்ஸில் ஒரு சின்ன சம்மரியில் அவங்களால வந்து சொல்ல முடியும். ஸோ நவால் ரவிக்கு அதை என்ன பண்ணுறாரு, நிறைய வந்து படிக்கிறாரு, அது ட்வீட் மூலியமாக ஈஸியாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. ஸோ நீங்கள் படித்ததை ஞாபகத்துக்கு நான் உங்களுக்கு 2 டூல்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா ரெசிடேஷன்னா திருப்பி வந்து சொல்லி பார்க்குறது. ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ரோமன் பொலிட்டிஷியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பீச் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா வேர்ட் பை வேர்ட் வந்து அது வந்து பை ஹார்ட் பண்ணாதீங்க, பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து நீங்கள் ஞாபகிச்சுங்க. ஏன்னா நம்மளோட பிரெயின் வந்து எப்படி வந்து டிசைன் ஆகப்பட்டிருக்குன்னா நம்ம வேர்ட்ஸ் அப்படியே வந்து நம்மளால் வந்து ஞாபகிக்க முடியாது, ஆனால் அதோட மீனிங்கை ஈஸியாக நம்மளால் வந்து ஞாபகிக்க முடியும். ஸோ ஏதாவது நீங்கள் ஒரு புக்கு படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ சுயமாக உங்களோட வார்த்தைகளில் அதை சொல்லி பாருங்க. கைஸ் அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெசிடேஷன் இஸ் கிரேட்டர் தென் ரீஸ்டடி. நீங்கள் திருப்பி வந்து சொல்லி பார்க்குறது ஆன் எனி டே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி படிக்கிறதோட வந்து பெட்டரா. ரெண்டாவது டூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எலாபரேஷன்னா விரிவாக்கம். இப்போ நீங்கள் எந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் படிக்கும்போது ஹவு கேன் யூ அப்ளை, இது நான் எப்படி செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சே வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா வந்து உங்கள் மைண்டில் போய் வந்து பதியும். இப்போ நான் வந்து போமோடோரா வந்து படிக்கும்போது இதை நான் எப்படி என்னோட டே டு டே லைஃப்பில் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நான் யோசிச்சேன், ஈஸியாக வந்து என்னால் செயல்படுத்த முடியாது. ரெண்டாவது நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசினீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து ரீகால் பண்ணுவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரீகால் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்கள் மெமரியில் போய் நல்லா வந்து ஒட்டிக்கும். கேஸ் நீங்கள் ஃபைனல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ஃபேவரட், அதாவது டைம் த கான்செப்ட்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு புக் படிக்கிறீங்களே அந்த இருக்கிற கான்செப்ட் வந்து ஆல்ரெடி வேற ஏதாவது புக்கில் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சைக்காலஜி ஆஃப் மணி வந்து நீ படிக்கிறீங்க, அதே மாதிரி நவால் ரவிக்கு வந்து ஒரு புக் படிக்கிறீங்கன்னா அது 2 புக்கு ஏதாவது காமனாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல வந்து யோசிக்கணும். அது மட்டும் இல்லை, ஆப்போசிங் வியூஸ் இருந்தால் கூட வந்து பரவாயில்ல. இப்போ நீங்கள் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புளுக்கும் 40 லாஸ் ஆஃப் பவருக்கும் நிறைய வந்து அப்படியே ஆப்போசிட்டாக நிறைய வந்து வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். அதுமாதிரி ஆப்போசிட் வியூ பாயிண்ட்ஸையும் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுறது தான் நினைவுபடுத்துதல். ஸோ அதுமாதிரி ரீகலெக்ட் பண்ணுறதுனால உங்களோட மெமரியில் அந்த கான்செப்ட் போய் நல்லா போய் பதியும். ஸோ உங்களோட ஃபைனல் சேலஞ்ச் என்ன, ரெசிடேஷன்னா என்னத்தை வந்து நீங்கள் படிக்கிறீங்களோ சுயமான வார்த்தைகளில் நீங்கள் வந்து சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது அந்த கான்செப்டை நிறைய பேரோட டிஸ்கஸ் பண்ணணும். ஃபைனலாக இந்த கான்செப்ட் ஆல்ரெடி நான் வந்து படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிலேட் பண்ணி வந்து பார்க்கணும். இஃப் யூ கான்ட் சே இட் யூ டோன்ட் நோ இட். கைஸ் அடுத்த வாரம் வந்து 2021 என்னோட ஃபேவரட் புக்ஸ் வந்து எது, அதில் நான் என்ன மாதிரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரீகேப் செஷன் மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பிளேலிஸ்டோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம், நாலேஜ் வித்வுட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் யூஸ்லெஸ். அடுத்த வாரம் பார்க்குற வரை ஹரி ஸ்ரீகாந்தன் சைனிங் ஆஃப்.